வணக்கம். இன்றைக்கி ஆலிவ் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்டில் ஒரு மினியேச்சர் பாட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அந்த மினியேச்சர் பாட் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், வாட்டர், அப்புறம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவுலும் ஸ்டிக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். இப்போ மோல்டு நம்ம எடுக்கணும். ரொம்ப ஈஸியான டெக்னிக். இந்த மினியேச்சர் பாட் இந்த சைஸ் தான் இருக்கும், ஒரு காஃபி கப் சைஸில் தான் இருக்கும். இந்த மோல்டுக்கு நீங்கள் இந்த மாதிரி வேஸ்ட் பேப்பர் கப்ஸ் எடுத்துக்கலாம். பேப்பர் கப்ஸோ பிளாஸ்டிக் ஃபுட் பேக்கேஜ் வருதில்ல, அந்த மாதிரி பேக்கிங் பாக்ஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு நான் பேப்பர் கப் எடுத்திருக்கேன். இந்த பேப்பர் கப் ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு மோல்டு எடுக்கணும் அப்படின்னா இதுக்கு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் 1.5 கப்ஸ். இப்போ பாருங்கள், நான் மெஷர்மெண்ட்டும் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஏன்னா உங்களுக்கு பிஓபி வேஸ்ட் ஆகாமல் பண்ணிக்கலாம். ஏன்னா எக்ஸ்ட்ரா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மிக்சிங் வேஸ்ட் ஆயிரும். இப்போ பாருங்கள், 1 கப் போட்டிருக்கேன். இன்னும் ஒரு 1/2 கப் போடணும். இந்த மாதிரி 1.5 கப்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு வாட்டர் கரெக்டாக ஒரு 1/2 கப் எடுத்திங்கன்னா போதும். இதில் 1/2 கப் வாட்டர், இவ்வளோதான். இதுக்கு மேலே நீங்கள் ஊற்றுனீங்கன்னா இது ரொம்ப லிக்விட் ஆயிரும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. திக்காக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் நல்ல பேஸ்டியாக வரும். இது இங்கே பாருங்கள், இந்த மிக்சிங் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன்னா பிஓபி இந்த மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சம் பபிள்ஸ் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதில் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் பபிள்ஸ் எல்லாம் வரும். நீங்கள் நல்ல இந்த மாதிரி பாருங்கள், இப்படி மிக்ஸ் பண்ணும்போது எங்கேயுமே இந்த பவுடர் இல்லாமல் நல்ல க்ரீமியாக மிக்ஸ் பண்ணணும். இப்போ இன்னும் கூட கொஞ்சம் பிஓபி போடணும் அப்படின்னா லைட்டாக போடுங்க. ஏன்னா கொஞ்சம் திக்காக்கிக்கிட்டால் நல்லது தான். மறுபடியும் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், நல்ல பேஸ்ட். இதை பிஓபி மிக்ஸ் பண்ணுற மெத்தட். இன்னும் கூட கான்ஃபிடெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா உடனே இது கெட்டியாயிரும் இல்லையா, கான்ஃபிடெண்ட்டாக பண்ணணுன்னா இன்னும் கூட நீங்கள் ஒரு ஸ்பூன் சேர்க்கலாம். ஃபஸ்ட்டே நீங்கள் நிறைய பிஓபி போட வேணாம், வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி திக் பேஸ்ட்டாக வரணும். நான் சீக்கிரம் ட்ரை ஆகணுங்கிறதுக்காக கூட ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், சப்பாத்தி மாவு மாதிரி வரும். இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம எந்த கப்பில் மோல்டு எடுக்கிறோமோ அந்த கப்பில் இந்த மிக்சிங்கை நீங்கள் போட்டுறணும். பிகினர்ஸ் கொஞ்சம் லிக்விடாக பண்ணிக்கோங்க. இது நமக்கு இந்த மோல்டு காயணும் இல்லையா, அதுக்காக நான் கொஞ்சம் திக்காக பண்ணியிருக்கேன். கரெக்டாக 1.5 கப்ஸ். பிஓபி எப்போவுமே 1 கப்புக்கு 1.5 கப் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு மோல்டுக்கு. இப்போ பாருங்கள், இப்போ நான் இந்த மாதிரி தட்டி விட்டுட்டே இருக்கேன். இது எதுக்கு அப்படின்னா, உள்ளே பபிள்ஸ், சில சமயம் பபிள்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா ட்ரை ஆகும்போது உள்ளே ஹோல்ஸாக இருக்கும். எப்போவுமே பிஓபி பண்ணும்போது இந்த மாதிரி நல்லா தட்டி விடுங்க. தட்டி விட்டுட்டு இப்படி பார்க்கும்போதே உங்களுக்கு இந்த இது நல்ல லிக்விட் நல்லா செட் ஆகிருக்கும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதுக்கு நடுவில் நமக்கு பவுலுக்கு ஒரு ஹோல் வேணும் இல்லையா, அதுக்காக நான் இந்த மாதிரி இதை விட ஒரு சின்ன சைஸ் பாட்டில் எடுத்துருக்கேன். இல்லை ஒரு சின்ன பிளாஸ்டிக் இது கூட எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. உள்ள வெயிட்டுக்கு வாட்டர் போட்டிருக்கேன். ஏன்னா அப்போ தான் உள்ளே ப்ரெஸ் பண்ண முடியும். அந்த வெயிட்டுக்காக நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எவ்வளோ உங்களுக்கு டெப்த் வேணுமோ அந்த அளவுக்கு இதை இப்படி ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ என்ன பண்ணுவோம், இது ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே வைங்க. பாதி திக்காக இருக்கும் பாருங்கள், பாதி ஹார்ட் ஆகும்போது நீங்கள் ரோல் பண்ணி எடுத்துடணும். இப்படி கரெக்டாக இப்படி ரோல் பண்ணி எடுத்துடணும். இப்போ இதை ட்ரை பண்ணுறதுக்கு வைக்கிறேன். இப்படியே விட்டுறாதீங்க. ஏன்னா டைமர் ஏதாவது செட் பண்ணி வச்சுக்கோங்க.
ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் இடையில செக் பண்ணிக்கணும். ஒவ்வொருத்தர் எவ்வளோ வாட்டர் மிக்ஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து இது வந்து ட்ரை ஆகும். அதனால் கொஞ்சம் இப்படி செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம ஊற்றி வச்சது. இப்போ பாருங்கள் கொஞ்சம் ட்ரையாக இந்த இதெல்லாம் வந்து லைட்டாக இப்படி விழுக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணுங்கள். பாட்டில் எப்போ ரிலீஸ் ஆகுதோ அப்போ அப்படி ரிலீஸ் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள் நமக்கு பாட்டு வந்து அழகாக வந்துடுச்சு. இதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த கப்பை விட்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதை ஷேப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா உங்களுக்கு இந்த கப்போட சப்போர்ட் இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா கப்பை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகுமே பபிள்ஸ் இருக்கு பாருங்கள். பபிள்ஸ் இருந்தாலும் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி உங்களுக்கு கப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் இந்த பாட்டை வந்து நான் 3ஆக டிவைட் பண்ணிக்கிறேன். 3ஆக டிவைட் பண்ணிவிட்டு இதை வந்து லைன் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் நைஃப் வச்சு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கா பண்ணுறதுக்கு. இது வந்து இப்போ கொஞ்சம் வெட்டாக இருக்கனால உங்களுக்கு இந்த மாதிரி தூள் தூளாக வருது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி மோல்ட்லேருந்து எடுத்த பிறகு 1 டே காய வச்சுருங்க. காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஏற்கனவே நான் வந்து ஒரு பீஸில் வந்து இது வந்து நேற்று நான் மோல்ட் பண்ணது, அதுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த சவுண்ட்லேயே உங்களுக்கு தெரியும். நல்ல கான்ஃபிடெண்ட்டாக உங்களால் பண்ண முடியும். அது மோல்ட் பண்ணதை கரெக்டாக 1 டே நீங்கள் நல்லா ட்ரை பண்ணால் உங்களுக்கு சும்மாவே வச்சுருந்தீங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஈஸியாக கிடைக்கும். இப்போ இந்த லைன்ஸ் ஃபுல்லாக முடித்த பிறகு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பிரிக்ஸ் மாதிரி பண்ணியிருக்கேன், பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி இப்போ இந்த ரெண்டு லைனுக்கும் நடுவில் ஒரு லைன். இது எவ்வளோ டேமேஜ் ஆனாலும் நீங்கள் வந்து ஒரி பண்ண வேணாம், ஏன்னா ஆன்டிக் லுக்கில் தான் பண்ண போகிறோம். இந்த கீழே விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே 3 பார்ட்ஸ்லையும் நீங்கள் வந்து பிரிக் வந்து பண்ணலாம். இந்த இடத்துல பண்ணும்போது ஒன்று கவனிக்கணும், இப்படி கொண்டு போயிடுங்க. அதாவது இப்படி லைன் கொண்டு போயிட்டு அந்த பிரிக்கை வந்து என் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக பிரிக்ஸ் வச்சு பில்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஒன் டே ட்ரை ஆச்சுன்னா நீங்கள் வந்து நல்லா எவ்வளோ டிசைன் பண்ணாலும் இதில் வந்து டேமேஜஸ் இருக்காது. இப்போ இந்த மாதிரி ஒரு பார்ட் ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் ஏற்கனவே ஒன்று பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டெப்த்து முடியுமோ இங்கே பாருங்க, நல்ல ஃபுல்லாக டைம் இருக்கும்போதெல்லாம் நீங்கள் உட்காந்து ரிலாக்ஸ்டாக இதை பண்ணலாம். இந்த எட்ஜஸ் வரும்போது இந்த மாதிரி இந்த எண்ணில் எல்லாம் கொஞ்சம் வந்து இந்த மாதிரி காப் பண்ணி எடுங்க. இப்போ பாருங்கள் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி பிரிக்ஸ் வந்துருச்சு. இந்த சைடும் ஃபுல்லாக நான் வந்து காப் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போது இதில் ஒரு முக்கியமான ஒரு சீக்ரெட் இருக்குது. இதுக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் டிஸ்டம்பர் இருக்கு இல்லையா, வால்க்கெல்லாம் நம்ம அடிப்போம், அந்த டிஸ்டம்பரை அப்ளை பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணிங்கன்னா ரியல் ஸ்டோன் எஃபெக்ட்லேயே கிடைக்கும். அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதில் டைரெக்டாக நீங்கள் பெயிண்ட் பண்ணாதீங்க. இதில் வந்து டிஸ்டம்பர் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பெயிண்ட் பண்ணலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள் டிஸ்டம்பர் எடுத்திருக்கேன். இந்த டிஸ்டம்பர் வந்து நம்ம வால்க்கெல்லாம் பெயிண்ட் பண்ணுவோம்ல, அந்த டிஸ்டம்பர் தான். அது ஒயிட்டு. ஹார்ட்வேர் ஷாப்ஸ்லேயே உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே ஹார்ட்வேர்ஸ்லேயே வாங்கிக்கலாம். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், அப்புறம் டிஸ்டம்பர் எல்லாமே.
இப்போ பாருங்கள், இதை நல்லா அப்ளை பண்ணுறீங்க. இந்த கேப் ஃபுல்லாக ரொம்ப முக்கியம். கேப் எல்லாமே நீங்கள் வந்து டிஸ்டம்பர் அப்ளை பண்ணணும். டிஸ்டம்பர் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் பெயிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு பெயிண்டிங் வந்து ஒரு பெரிய வேலையாகவே இருக்காது. இப்போ இந்த டிஸ்டம்பர் அப்ளை பண்ணிவிட்டு இதை நல்லா காய வச்சுருங்க. ஒரு 1 hour போதும். 1 hourல உங்களுக்கு இது நல்லா ட்ரை ஆகும். பாருங்கள், நல்ல ஒரு 1/2 hour நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா என்ன பண்ணணுன்னா, நான் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்திருக்கேன். ஃபேப்ரிக் பெயிண்ட் தான் இது. வந்து பிளாக்கும் பர்ன்சியானா. இது வந்து பிளாக் எப்போவுமே நார்மலாக எடுத்துக்கோங்க. பர்ன்சியானா இல்லைன்னா ப்ரௌன் எடுத்துக்கலாம், நார்மல் ப்ரௌன். இப்போ பாருங்கள் எப்படி பெயிண்ட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ பெயிண்ட் பண்ணுறதுக்கு வாட்டர் வந்து நல்லா எடுத்துகிட்டு கொஞ்சம் நீங்கள் லிக்விடாக பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், கொஞ்சம் லிக்விடாக நல்லா கவனிச்சுக்கோங்க. திக்காக அப்ளை பண்ணாதீங்க, கொஞ்சம் வாட்டரியாக இருக்கணும். இப்போ பாருங்கள், எஃபெக்ட் தெரியுதா உங்களுக்கு? ஒரு மாதிரி ஸ்டோன் எஃபெக்டில் வருதா? இது டிஸ்டம்பர் அடிக்கும்போது தான் உங்களுக்கு இந்த எஃபெக்ட் கிடைக்கும். இப்போ நான் வந்து பெயிண்ட் எப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன்னு பார்த்தீங்க. அது மாதிரி வாட்டரில் எடுத்துக்கோங்க. இப்போ லைட்டாக பிளாக் லைட்டாக டச் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், எதுவுமே எடுக்கும்போது நீங்கள் வந்து ஃபுல்லாக பெயிண்ட் வந்து அதாவது திக்காக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மிக்சிங் வராது. பாருங்கள், கொஞ்சம் பிளாக்கும் ப்ரௌனும் மாற்றி மாற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரி பிளாக்கும் ப்ரௌனும் மாற்றி மாற்றி கொடுங்க. இப்போ இதில் இன்னொரு சீக்ரெட் இருக்குது. உங்களுக்கு வந்து அந்த ஸ்டோன் எஃபெக்டில் நடுவில் லைட் கலர் தேவைன்னா ப்ரெஷ்ஷை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ப்ரெஷ்ஷை வந்து நல்லா இப்படி தொடச்சிக்கோங்க. தொடச்சிட்டு இங்கே பாருங்கள், லைட்டாக இப்படி தொடச்ச ப்ரெஷ்ஷை வச்சு இப்படி எடுத்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஸ்டோன் எஃபெக்ட் நல்ல ஆன்டிக் லுக்கில் வரும். இது நீங்கள் ப்ரௌன் யூஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட்லேயே பண்ணலாம். இப்போ மோல்டு எடுத்ததுக்கப்புறமா வெறும் பிளாக் மட்டும் அடிச்சுட்டு நீங்கள் இப்படி எடுத்திங்கன்னா அந்த கருங்கல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எஃபெக்ட் கூட கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த கேப்ஸ்லாம் உங்களுக்கு டார்க் கலர் போய் ஃபில் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் ப்ரெஷ்ஷை வச்சு லைட்டாக அப்படி ரப் பண்ணிக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கு ஆன்டிக் லுக் வந்துகிட்டே இருக்கும். நார்மல் பிளெயின் ப்ரஷ், எதுவுமே நம்ம டச் பண்ணல. கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணிவிட்டு இப்படியே எடுக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோன் எஃபெக்ட் கிடைக்கும். இது நல்ல மார்க்கெட்டில் நல்ல டிமாண்ட் இருக்குது. மினியேச்சர் பேஸ்கெட், மினியேச்சர் இந்த மாதிரி பாட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து நல்லா ஆர்டர்ஸ் எடுத்து சேல் பண்ணலாம். ரொம்ப சீப்பாக உங்களுக்கு மெட்டீரியல் இருக்கும். ஏன்னா ஒரு 30 ரூபீக்கு நீங்கள் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வாங்கினா அதில் 10 பார்ட்ஸ் பண்ணலாம். 3 ரூபீ தான் வரும். பெயிண்ட் ஒன்றும் ரொம்ப செலவாகாது. வார்னிஷ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் சேல் பண்ணலாம். இப்போ பாருங்கள் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு. ஏன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பாட் மேக்கிங்கில். இது மாதிரி ஃபுல்லாக பண்ணிவிட்டு உள்ளே இந்த இன்னர் பார்ட் மட்டும் பிளாக் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பேக் சைடும் பிளெயின் பிளாக், பேக் சைட் பிளெயின் பிளாக். இந்த மாதிரி ஃபுல்லாக பிளாக் போட்டுருங்க. இங்கே பிளாக் போட்டுட்டு இந்த இன்னர் பார்ட் இருக்குது பாருங்கள், இந்த இன்னர் பார்ட்டும் ஃபுல்லாக பிளாக். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு. ஒரு 1/2 hourல அக்ரிலிக் கலர் வந்து ட்ரை ஆயிடுச்சு. இப்போ அந்த நல்லா ரப் பண்ணி தொடச்சிட்டனால உள்ளே இருக்க பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் லைட்டாக தெரியும். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் இல்லை, சாரி, டிஸ்டம்பர் அடிச்சிருக்கோம். இந்த டிஸ்டம்பர் வந்து தெரியும். ப்ரௌனும் இருக்குது, பிளாக்கும் இருக்குது, ஒயிட்டும் இருக்குது. இப்போ பாருங்கள் கம்ப்ளீட் ஆன்டிக் ஃபினிஷில் இருக்குது. இதுக்கு மேலே கட்டாயம் நீங்கள் வந்து வார்னிஷ் பண்ணி ஆகணும். ஏன்னா வார்னிஷ் பண்ணும்போது தான் இது வந்து உங்களுக்கு இந்த பெயிண்ட் வந்து போகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள்
வார்னிஷ் அடிக்கும் போதே அதோட குவாலிட்டி உங்களுக்கு தெரியும். இந்த ப்ராடக்ட்டுக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது. பொதுவாக ஆன்டிக் ப்ராடக்ட்ஸ்னாலே வந்து கொஞ்சம் காஸ்ட்லி ஆன்டிக் லுக்கில். அதுவும் இல்லாமல் மினியேச்சர்ஸ் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். மார்க்கெட்டில் நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட்ஸை நீங்கள் தனியாக எடுத்து ஆர்டர்ஸ் எடுத்து சப்ளை பண்ணலாம். இப்போ பாருங்கள் இதோட லுக் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இப்போ இது நான் வந்து ஒரு ஃபுட் வாங்குவோம் இல்லையா, அந்த ஃபுட் பாக்ஸில் நான் வந்து பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் இதில் நான் அதை வார்னிஷ் பண்ணி காட்டுறேன். இந்த எஃபெக்ட் உங்களுக்கு தெரியும். கம்ப்ளீட்டாக ஆன்டிக் லுக்கில் இந்த மாதிரி பெரிய பெரிய சைஸில் கூட நீங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி வார்னிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் இது சின்ன சைஸில் நம்ம பண்ணது, இது கொஞ்சம் பெரிய சைஸ் ஃபுட் பாக்ஸில் பண்ணது. இப்போது உங்களுக்கு இதை விட பெருசாக ஒரு டைனிங் டேபிளில் ஃப்ரூட்ஸ் ஏதாவது ஒரு ஷோவாக வைக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் நல்ல பவுல் எடுத்துகிட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி மோல்டு எடுத்துக்கலாம். எப்போவுமே ஒரு கப் இந்த சைஸ்னால் அந்த கப்புக்கு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் 1.5 கப். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எந்த சைஸ் பவுல் எடுக்கிறீங்களோ அந்த பவுலில் 1.5 கப் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட் பிஓபியோட மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும்.